அண்ணாமலையார் கோவிலில் 5 மணி நேரம் காத்திருந்து நீண்ட வரிசையில் நின்று பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் ஜான்சன் இணைப்பில் இருக்கிறார். ஜான்சன், வணக்கம். உங்க விரிவான தகவல்கள். ராதிகா, திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாமலையார் திருக்கோயிலில் வார விடுமுறையை ஒட்டி அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து 5 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். அண்ணாமலையார் திருக்கோயிலில் இன்று அதிகாலை 5 மணிக்கு அகம விதிப்படி கோயில் நடை திறக்கப்பட்டு உண்ணாமலை அம்மன் உண்டாகிய அண்ணாமலையாருக்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க அபிஷேகங்களையும் ஆராதனைகளும் செய்து வருகின்றனர். அதிகாலை முதலே பக்தர்கள் கிழக்கு திசையில் அமைந்துள்ள ராஜகோபுரம் நுழைவாயில் வழியாகவும் அம்மன் கோபுரம் நுழைவாயில் வழியாகவும் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து 5 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து பிறகு அண்ணாமலையாரை உண்டாகிய உண்ணாமலை அம்மனை தரிசனம் செய்துவிட்டு பின்னர் திருமஞ்சன கோபுரம் வழியாக வெளியே செல்கின்றனர். வழக்கமாக அண்ணாமலையார் கோயிலில் சனி மற்றும் ஞாயிறு விடுமுறை மட்டுமல்லாமல் உள்ளூர் தினங்களும் மற்றும் உள்ளூர் பக்தர்கள் மற்றும் வெளியூர் பக்தர்கள் அதிக அளவில் வருகை புரிவதால் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. மேலும் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து பக்தர்கள் அதிக அளவில் வருகை தருவதால் வாரந்தோறும் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இதனால சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் 5 மணி நேரம் காத்திருந்து அண்ணாமலையாரை தரிசனம் செய்து வருகின்றனர். ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி ஜான்சன்.